ஓகே, வெல்கம் டு ரெஸ்பிளேட் அகாடமி. ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே சோ நம்ம எல்லா எக்ஸாம்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் வருது. எஸ்எஸ்சி அடுத்து சிஜிஎல் அப்புறம் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இந்த மாதிரி எல்லா நோட்டிபிகேஷனுமே அடுத்தடுத்து வருது. சரிங்களா? அதாவது நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான எக்ஸாம். எஸ்எஸ்சி பாத்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் ஐபில வரக்கூடிய எல்லா எக்ஸாம். ரயில்வே பாத்தீங்கன்னா ஏஎல்பி, டெக்னீஷியன், அண்ட் தென் ஜேஇ, என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் பிளஸ் ஜேஇ எல்லா எக்ஸாம்ஸ்மே எனக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ். சோ நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நிறைய தடவை லேக் ஆகும். ஓகேங்களா? எதுல இருந்து கேக்குறாங்க, எங்க இருந்து கேக்குறாங்க, எத்தனை மாசம் படிக்கணும், எதுல இருந்து படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும், ஸ்டேட்மெண்டா படிக்கணுமா இல்ல டேட்டாவா படிக்கணுமா இல்ல ஒரு கண்டென்ட்டா படிக்கணுமா அப்படிங்கிற விஷயம் டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. ஏன்னா இப்ப நம்ம எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, இப்ப நீங்க என்டிபிசி எடுத்துக்கோங்க. சாரி இந்த மாசம் அக்டோபர் 1 ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாசம் பாத்தீங்கன்னா 21 and 28 நோட்டிபிகேஷன் வருது. சோ எனக்கு மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இல்ல பிரிலிம்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 40 சாரி 30 ஓகே 40 மார்க்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஜிஎஸ் கேக்குறாங்க. அந்த 40 மார்க்ஸ்ல 7ல இருந்து 8 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி டயர் 2 போறீங்க அப்படின்னா 50 மார்க் ஜிஎஸ் கேட்க போறாங்க. அந்த 50ல கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 மார்க் நமக்கு என்ன வரும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் வரும். சரியா? சோ அப்ப நம்ம ஒரு சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேத்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இன்னொரு சயின்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரயில்வே குரூப் டிக்காக ஸ்டார்ட் பண்றோம் இல்ல என்டிபிசிக்காக ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம இது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இது நம்ம எப்ப படிச்சாலுமே அடுத்த வருஷம் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதனால நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க இருந்து படிக்கலாம், எதை படிக்கலாம், எப்படி போன வருஷத்துல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு சின்ன ஓவர்வியூ வீடியோ தான் இது. பட் இதுக்கப்புறம் அப்படி இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ட் அண்ட் எம்சிக்யூ. அதாவது எம்சிக்யூ மட்டுமே பார்க்க போறது கிடையாது, கண்டென்ட் மட்டுமே பார்க்க போறது கிடையாது. ஏன்னா எக்ஸாம் பொறுத்த மட்டும் ரெண்டுமே தான் தேவைப்படும். சரிங்களா? அதனால கண்டென்ட் வித் எம்சிக்யூ அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். அது மாதிரி இதுல கிடைக்கக்கூடிய நம்ம டெய்லி பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியோ எப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் பண்றோமோ இதோடைய பிடிஎஃப் அண்ட் பிபிடி வந்து உங்களுக்கு எதுல டவுன்லோட் பண்ண போறோம், டெலிகிராம் குரூப் லிங்க்ல டவுன்லோட் பண்ண போறீங்க. அந்த டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், அது நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த செஷனோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? எதுக்காக? எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு. என்டிபிசி கிடையாது, தனியா கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது, இம்பார்ட்டன்ட், எம்சிக்யூ டே வைஸோ இல்ல வீக் வைஸோ என்ன பாக்குறோமோ இதுல இருக்கிற எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். சரியா? சோ அப்ப இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல எப்படி தான் பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், எக்கனாமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிச்சுரி, அது மாதிரி நிறைய இருக்கு. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், இம்பார்ட்டன்ட் தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்ப கடந்த வருடங்கள்ல ரீசெண்டா எதுல வந்து எனக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப from which date based on exam date கொடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன சார் சொல்றோம், சார் இப்ப அக்டோபர் 21 என்டிபிசி நோட்டிபிகேஷன் வருது. அப்ப எக்ஸாம் டேட் எப்ப சார் இருக்கும்? ஒரு மார்ச்ல இருக்குமா? ஓகே, மார்ச்ல ஏப்ரல்ல இருக்கும். அப்ப நான் எப்ப இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும்? இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கணுமா இல்ல 6 மாசம் படிக்க ஆரம்பிக்கணுமா இல்ல 1 வருஷம் படிக்க ஆரம்பிக்கணுமா இல்ல 2-3 வருஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் படிக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குள்ள இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த வெயிட்டேஜ பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம படிக்கணும். ஓகே, இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கணும். ஓகேங்களா? சோ அதோடைய சோர்சஸ் என்ன? சரிங்களா? அதோடைய சோர்சஸ் என்ன? நியூஸ் பேப்பரா இல்ல பிஇபியா இல்ல வெப்சைட்டா இல்ல எடியூஸ்மெண்ட் வெப்சைட்டா இல்ல அதர் வெப்சைட்ஸா, எதுல இருந்து பாக்குறது அப்படிங்கிற கேள்வியை நான் சோர்சஸ்ல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாட் யூ கெட் ஃப்ரம் அவர் அகாடமி, எடியூஸ்மெண்ட் அகாடமி கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் பிளஸ் இதோடைய பிபிடி இதெல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸுக்கான வீடியோஸ் அண்ட் தென் இதோடைய பிடிஎஃப் ரெண்டுமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து லிங்க் ஆகும். ஆஃப்டர் தட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 டேல உங்களுக்கு பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னா டெலிகிராம் லிங்க்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? டெலிகிராம் லிங்க்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ தனியா இதுதான் நம்ம எடிட் பண்ணது கிடைக்க போகுது. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா வாட் யூ கெட். ஓகேங்களா? எக்ஸாம்ல வாட் யூ கெட் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம அகாடமி கிடைக்கும். அப்ப இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்ம லைட்ல தான் பார்க்க போறோம். சரியா? ஓகே, சோ அப்ப என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் யூஸ்ஃபுல். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இது எனக்கு என்ன அப்படின்னா ஆல் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ். சார் நான் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன், டிஎன்பிசி, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு சில டாபிக் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஒரு சில டாபிக் ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்
SSC and Railway, CHSL, CGL, MTS, CPO, Delhi Police, Delhi Constable, Intelligence Bureau, FCI, Food Corporation of India, EPFO, ESIC, எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கதான் போகுது. சரிங்களா? ஆஃப் கேட், சிடிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி. சோ அப்ப சார் நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல நடந்த ஓகேங்களா எக்ஸாம் அனலைஸ் பண்ணிருக்கேன். 2 எக்ஸாம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் NTPC எக்ஸாம் நடந்ததுல அனலைஸ் பண்ணதுல எனக்கு டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு இதுதான் முக்கியம். ஏன்னா டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து 402 கொஸ்டின் வரைக்கும் எல்லா ஷிஃப்ட்லயுமே சேர்த்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த வீடியோ பார்க்கல நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க ஓவர்வியூ கொடுத்தாலுமே இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல டிஃபென்ஸ் சம்பந்தமா எனக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின். சரிங்களா? அதே நேஷனல் நியூஸ் சம்பந்தமா எத்தனை 102 கொஸ்டின். கிட்டத்தட்ட 4ல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எதுல இருந்து இருக்கு, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இல்ல நேஷனல் ஈவென்ட்ஸ் ரிலேட்டடா, அதோடைய சமிட் என்ன, கான்பரன்ஸ் என்ன, எந்த மினிஸ்டர் எதை ஓபன் பண்ணி வைக்கிறாரு, எந்த மினிஸ்டர் எந்த புக்கை ரிலீஸ் பண்றாரு, ஓகேங்களா? முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நேஷனல் இதுல கவர் ஆகும். அது எனக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல ஒரு கொஸ்டின். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் 73 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஆசியா கப் இந்தியா என்ன, உமன்ஸ் என்ன, மென் என்ன, ஓகேங்களா? ஒலிம்பிக்ல என்ன, பாரா ஒலிம்பிக்ல என்ன, சம்மர் ஒலிம்பிக்ல என்ன, வின்டர் ஒலிம்பிக்ல என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. யார் வந்து கோல்டு அடிச்சிருக்கா, எந்த கண்ட்ரி கோல்டு அடிச்சிருக்கு, கிரிக்கெட்ல யார் வின்னு, ரஞ்சி ட்ரோஃபில யார் வின்னு, விதர்பா கப்ல யார் வின்னு, ஃபுட்பால் சந்தோஷ் ட்ரோஃபில யார் வின்னு, அப்படிங்கிற மாதிரி மொத்த ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எனக்கு எத்தனை 73 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கீம் ரிலேட்டடா 5, ஸ்பேஸ் ரிலேட்டடா 12, சயின்ஸ் ரிலேட்டடா 20, அக்ரிமெண்ட் நியூஸ் எந்தெந்த கண்ட்ரி ரீசெண்டா அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க, சரியா? அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா இதுல கேட்டிருக்கு. சரியா? அப்ப எனக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க, 400 402 8ல இருந்து 9 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல நல்லா கவனிங்க, நமக்கு 2025 நடந்திருக்கு. 2024 ரிலேட்டடா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 101 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33% ஆஃப் தி கொஸ்டின். ஓகேங்களா? என்ன சொல்லலாம், 33% of the questions from 2024. சரியா? NTPC எப்ப நடந்துச்சு எக்ஸாம், ஜூன்ல நடந்துச்சு. ஓகேங்களா? ஜூன்ல நடந்துச்சு. சரியா? ஆனா ரிமைனிங் இருக்கிற 66% எனக்கு எதுலதான் கேட்டிருக்காங்க, 2025. அப்ப நம்ம இதுல ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தரவாகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸ். ஏன்னா அதுலதான் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 3ல 2 கேள்வி அதுல இருந்தா கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப 2025 ரிலேட்டடா என்ன கேட்காங்க, 301 கொஸ்டின் கேட்காங்களா? அப்ப இதுதான் லாஸ்ட் 6 மாசம். அப்ப நமக்கு இந்த கேள்வியில ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 மாசம் படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை படிக்கிறது நமக்கு பெட்டர். அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இதே இதுல அவார்ட்ஸ் ரிலேட்டடா எவ்வளவு பார்த்துட்டு இருக்காங்க, 118, எக்கனாமி நியூஸ் ரிலேட்டடா 35, அப்பாயின்மெண்ட் நியூஸ் 10, ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ் 10, புக்ஸ் 10, இன்டர்நேஷனல் 10. அப்ப பாக்குறப்ப எனக்கு 118 கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்க, அவார்ட். ஓகேங்களா? நேஷனல் அவார்ட், மேன் புக்கர் பிரைஸ், புட்லர்ஸ் பிரைஸ், நோபல் பிரைஸ், ஆஸ்கார் பிரைஸ், கிராமி அவார்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன அவார்ட்ஸ் இருக்கோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவார்ட்ஸ்ல இருந்து 118 கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நேஷனல்ல இருந்து 102 கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் 73 கொஸ்டின். அப்ப இதை மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணுங்களேன். 102 அதுல 73 175. சரியா? அப்ப 175 இங்க 18 சேர்த்தா என்னப்பா வரும், 175 பிளஸ் 118 சேர்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 கொஸ்டின், அதாவது 280ல இருந்து கரெக்டாவே சொல்லிடலாமே. 175 இங்க ஒரு 118 இருக்கா, 8 13 9 193 கொஸ்டின். ஓகேங்களா? சரி. 193 சாரி 293. ஓகே, 293 கொஸ்டின். ஓகேங்களா? அவுட் ஆஃப் என்ன 402 கொஸ்டின்ஸ்ல 293 கொஸ்டின் எந்த டாபிக் மட்டும் கவர் ஆகுது, 3 டாபிக் மட்டும் கவர் ஆகுது. என்னென்ன டாபிக், நேஷனல், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப நமக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நேஷனல் ரிலேட்டடா நியூஸ், சரியா? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நியூஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ், ஆசியா கப், ஹாக்கி கப், இப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய நேஷனல் கேம்ஸ், இது 3மே படிச்சா என்னால எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு, 293. நான் அதுதான் சொல்ல வரேன். இங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த மாதிரி தான் சார், நான் டெய்லி வைஸ்ல எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இருக்கேன். பட் இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் படிங்க. எக்ஸாம்ல எதெல்லாம் ஃப்ரீக்வன்ஸா கேட்டுட்டு இருக்காங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கறத ரெண்டாவது பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சரி, இது வந்து என்ன அப்படின்னா சார் நம்ம ஒரு எக்ஸாம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆமா, ஒரு எக்ஸாம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. அடுத்த எக்ஸாம் அடுத்து பாக்குறப்ப ஆர்பிஎஃப்ல கேட்டு இருந்தது. ஓகேங்களா? அடுத்து வர ஆர்பிஎஃப்ல நடந்த எக்ஸாம்ஸ் சொல்லி பாக்குறப்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்துச்சு,
சரிங்களா? சோ அதுல பாக்குறப்ப எனக்கு என்ன ஆகுனா நேஷனல் நியூஸ்ல எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க 123, ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க 63, ஆனா இங்க ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல அவார்ட் நியூஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க. சரியா? ஓகேயா? சோ அப்ப டிஃபென்ஸ்லயே அதிகமா கேட்டிருக்காங்க. எகனாமிக்ஸ் அவார்ட்ஸ் அப்ப நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் நேஷனல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ். அப்ப இதுல கேட்டது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஓகேங்களா ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக் இந்த 3 டாபிக். அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 டாபிக் நம்ம படிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு பெரும்பாலான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா நம்ம அதுல இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அவார்ட்ஸ் நேஷனல்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது ஓரியன்டா நம்ம என்ன பார்க்கலாம்னா தாராளமா எதிர்பார்க்கலாம். சரியா? சோ அப்ப which means நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்ப அவர் focus should be initially on என்ன நடக்கணும் நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ். இதை வந்து ஆர்டர் பண்ணிலாம் அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கணும் கிடையாதுப்பா. இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ணிடணும் முத படிச்சிடணும் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்போர்ட்ஸ். சரியா? நேஷனல் அவார்ட்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக். இன்னொரு டாபிக் என்னப்பா சயின்ஸ் அண்ட் டெக் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்தாச்சா? டிஃபென்ஸ் செக்டர். ஓகே டிஃபென்ஸ் செக்டர். சரியா? அப்ப இந்த 6 டாபிக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இனிஷியலா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் நேஷனல் அவார்ட்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ஸ்போர்ட்ஸ் டிஃபென்ஸ் செக்டார். ஓகேங்களா? டிஃபென்ஸ் செக்டார்ல இந்தியாவோட பங்கு என்ன, யார் யார் கூட சேர்ந்திருக்காங்க, மிலிட்டரி எக்ஸசைஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா நமக்கு என்ன அப்படின்னா இதுல வரும். சரியா? ஓகே அவார்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இந்த 6 தான் வித்தியாசம். அது இல்லாம இப்ப என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்ததுல இந்த எக்கனாமிக் நியூஸ் நான் போட்டிருப்பேன். இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா டேட்டாவா கேக்குறாங்க. இப்ப 2 ஆர்ட்ஸ் வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் டேட்டாவா கேட்டிருப்பாங்க. எத்தனை ட்ரில்லியன் எத்தனை மில்லியன் ரயில்வே பட்ஜெட்ல ரயில்வேக்காக ஒரு துறையில ஒதுக்கிடப்பட்ட அமௌண்ட் தொகை எவ்வளவு எத்தனை கோடி அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா மேலோட்டமா இருக்கக்கூடிய டேட்டா பத்தி கேக்குறாங்க எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அப்ப நம்ம அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பாத்துறணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பில்ஸ் ஓகேங்களா கவர்மெண்டால ஓகேங்களா லோக்சபால ரிலீஸ் செய்யப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் பில்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பில், அதுக்கப்புறம் கேமிங் பில், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு மசோதா தான் அர்த்தம். பில்ஸ்னா என்ன அப்படின்னா மசோதா, வகாஃப் போர்டு மசோதா. இப்ப லாஸ்ட்ல எல்லா எக்ஸாம்ல என்ன பண்ணிருந்தாங்க 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க சிஜிஎல் பாத்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் மாத்தின ஒரு 3 ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், அது மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் 3 விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சட்ட திட்டங்களை சொல்றாங்க இல்லையா செக்ஷன் 304 படி செக்ஷன் 304 படி அப்படி இருந்த விஷயங்களை இப்ப உள்ள இதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு 3 விஷயமா பில்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த பில்ஸ் ஏன்னா அந்த பில் சம்பந்தமா லாஸ்ட் எக்ஸாம் நடந்த எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப சிஜிஎல் வரப்பே நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். அப்ப இம்பார்ட்டன்ட் பில்ஸ் ரிலீஸ் ஆனது ஓகேங்களா இந்த எக்கனாமிக்கல். அதுக்கப்புறம் முக்கியமான ஈவெண்ட் சரியா முக்கியமான ஈவெண்ட் ஓகேங்களா லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் கண்டக்ட் பண்றாங்க. அதுல என்ன சார் முக்கியமானது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா கண்டக்ட் பண்ணதே இல்லை. அப்ப முக்கியமானது தானே ஓகேயா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன அப்படின்னா வேர்ல்டுலே டாப் சயின்டிஸ்ட்ல தொடர்ந்து 3 தடவையா ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அது முக்கியமானது தானே. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அது இந்தியா வந்து ஃபர்ஸ்டோ இல்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தா விச் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம அதுவும் பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் லேட்டரா கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் சிஎம் கவர்னர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நீங்க என்ன எக்ஸாம் போறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படிச்சா போதும். சரியா? அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த நேரத்துல மாறி இருக்கும். இது எல்லாமே மாறி இருக்கும். சிஎம் கவர்னர் இதை மட்டும் நீங்க அந்த நேரத்துல படிச்சா போதும். அப்ப நேஷனல் அவார்டு ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட். இப்ப ரீசெண்டா கேட்டாலும் எக்கனாமிக் பில்ஸ் சாரி எக்கனாமிக் அதுக்கப்புறம் பில்ஸ் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் கிட்டத்தட்ட இது எல்லாமே படிச்சா என்னால நீங்க வாங்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 10 மார்க் கேட்கறாங்கன்னா 10 out of 10 வாங்க முடியும் நான் சொல்லவே மாட்டேன்.
சரிங்களா? ஏன்னா அதுக்கு நம்ம படிக்கணும்னா லாஸ்ட் 1 இயர் அண்ட் தென் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கிளியரா படிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க எக்ஸாம் அப்படிதான் கேட்பாங்க. நீங்க 2025 எழுத போவீங்க, பார்த்தா 2022ல கேட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? பட் நம்ம பெரும்பாலான மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன, இப்ப கட் ஆஃப் மார்க் என்ன, இப்ப 100க்கு 74 NTPC கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 74 தான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணணும். அடுத்து எனக்கு 120க்கு 105 எடுத்தா போஸ்டிங்னா நான் 105 தான் எய்ம் பண்ணணும். நான் 120க்கு 120 எடுக்கிற மாதிரி எந்த ஸ்டூடெண்டாலையும் முடியாது, எந்த அஸ்பிரண்டாலையும் முடியாது. ஓகேங்களா? அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கேட்கறதுல உங்களுக்கு 80% ஆஃப் த மார்க், ஓகேங்களா, 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க இது எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களால என்ன பண்ண முடியும், அதை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் அதுதான் சொல்ல வரேன், 80% ஆஃப் த மார்க்ஸ். ஓகேயா? சரி. அப்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 months நான் படிக்கணுமா இல்ல 1 இயருக்கு படிக்கணுமா, அது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 6 மாசம் படிக்கணுமா இல்ல எக்ஸாம் டேட்ல இருந்து 1 இயருக்கு படிக்கணுமா அப்படிங்கிறது. சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன், இப்பதான் இந்த வருஷம் தான் எழுத போறேன் எக்ஸாம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நியூ கமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 6 மாசம். இல்ல சார் நான் 2-3 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசத்தை தரவா படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரிங்களா? சார் நான் ஒரு 2 இயர்ஸா படிச்சிட்டு இருக்கேன்னா கடந்த 6 மாசம் 1 இயரா படிச்சிட்டு இருக்கேன்னா லாஸ்ட் 6 months மட்டும் படிங்க. இல்ல சார் நான் ஒரு 2-3 இயர்ஸாவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் 6 months படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க, அதை நீங்க ரிவைஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பட் மேக் ஷூர் நமக்கு கேட்கப்பட்ட 60ல இருந்து 70% கேள்விகள் எதுல இருந்தா இருக்கு, கடைசி 6 மாசத்துல இருந்தா இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப அதனால நம்ம அதுதான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால நம்ம சிம்பிளா இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னா 6 months, இல்ல சார் ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன் 1 இயர் படிங்க. ஆனா அதுலயும் ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் 6 months தான் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து பாக்கல சார் நான் இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணவா இல்ல PDF இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி MCQல படிக்கவா? நான் ஜெனரல் திங்கா சொல்றேன், ஜெனரலா. ஓகேங்களா? சார் நான் இப்போ வந்து எக்ஸாம் லாஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் வரைக்கும் போயிருக்கேன், மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு என்னால ஒரு 1 மார்க்ல 1.5 மார்க்ஸ்ல தான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு டைம் இருக்கு டெய்லி படிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணல எதெல்லாம் ரீட் பண்ணணும் எதெல்லாம் ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். சரியா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு என்ன அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் நான் அதுல எங்க இருந்து பார்க்க போறேன், என்னென்ன படிக்க போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. ஒரு 3 years 4 years படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல சார் நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸாவும் MCQவாவும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா நம்ம MCQவா படிக்கிறப்ப ஒரு MCQ பார்ப்போம், அதோட தப்பா ஆன்சர் பண்ணிருப்போம், நம்ம கரெக்ட்ங்கறத வீடியோலயே அதுலயே சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்ல அது வந்து அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். சரிங்களா? MCQவா படிக்கிறது அது ஒரு பவர். சரிங்களா? நீங்க ரீட் மட்டும் பண்ணுவீங்க, நீங்க ரீட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமா படுற கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு 6 டாபிக், அந்த படுற கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அன்னைக்கு பேப்பர் ரீட் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கும், இல்ல அடுத்த நாள் வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இது நீங்க பாக்குறது வந்து பெட்டர். இல்ல சார் நான் தனியாவே பாக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெய்லி நியூஸ் பேப்பர் என்ன பேப்பர் சார் ரீட் பண்ண, ஹிந்து பேப்பர் ரீட் பண்ணலாம், இல்ல ஏதாவது தமிழ்ல வேணும்னா தினமணி ரீட் பண்ணலாம், ஏதோ ஒரு சம்திங்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல எதுலயே ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா? இது இந்த இதுக்கு நம்ம ஸ்டாப் வச்சிடலாம். ஓகேயா? ஓகே சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெயிட்டேஜ் பேஸ்ட் கான்செப்ட் தான். இப்போ என்ன அப்படின்னா நம்ம பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன வீடியோஸா என்ன பண்ண போறோம் அந்த பேஸ்க்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் MCQ மட்டும் லைவ்ல இருக்கும், மத்த எல்லாத்துலயும் கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று லைவ் ஆர் வீடியோ எனிதிங் ஐ எக்ஸ்பெக்ட் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். PDF should be sent in Telegram and MCQ series in the exam last point of time. நீங்க லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் வரப்ப உங்களுக்கு MCQ சீரியஸ் வந்து அது ரிலேட்டடா இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு அதே மாதிரி தான் பார்ப்போம். சோ அப்ப அந்த எக்ஸாமுக்கு பர்டிகுலரா உங்களுக்கு என்ன அப்படின்னா MCQ. சோ அப்ப இந்த 3 தான் நமக்கு என்ன பண்ண போறோம், இங்க கிடைக்க போறோம். சரியா? அது மாதிரி நம்ம லாஸ்ட் இயர்ல நடந்த கிட்டத்தட்ட அந்த 402 கொஸ்டின்ஸ்ல நம்ம வெப்சைட்ல இருந்து மட்டுமே என்ன அப்படின்னா 296 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 296 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மீன்ஸ் இருந்திருக்கு. நம்ம வெப்சைட்லயும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலயுமே இருந்திருக்கு. சோ அதோட ப்ரூஃப் நான் டெலிகிராம்ல சென்ட் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. சரிங்களா? டெலிகிராம் குரூப்ல நான் சென்ட் பண்றேன், நீங்க அதை பாத்துக்கலாம். நான் சும்மா சொல்ல கேட்டிருக்கிறது நான் ஒரு இதுல அனலைஸ் பண்றப்ப எல்லாமே எனக்கு இங்கேயே கிடைச்சது. ஓகேங்களா? மேஜரா அது வந்து இம்பார்ட்டன்டா இருக்கலாம், எல்லாருமே கவர் பண்ணிருக்கலாம், அப்படிலாம் நான் மீன் பண்ணல. இங்க இருந்து மட்டும் தான் இருக்கு நான் மீன் பண்ணல, பட் இதுல இருந்திருக்கு, எங்க வெப்சைட்ல இருந்திருக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். சரியா? ஓகே. சோ அப்ப இந்த 3 விஷயம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இதுல கொடுக்க போறோம். சரியா? சோ அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ, see you all. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதுல சயின்ஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இப்பதான் நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.